வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி. இன்றைய நாளை பொறுத்தமட்டில் சர்வதேச செய்திகளை பார்த்தால் 2 முக்கியமான பேசு பொருளான செய்திகள் குறித்து எமது அவதானத்தை நாங்கள் செலுத்தலாம். செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பிரசார கூட்டம் கரூரில் இடம்பெற்றிருந்தது. அந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருந்த மக்களில் 41 பேர் உயிரிழந்திருந்தார்கள், பலர் காயமடைந்திருந்தார்கள். அதிகளவிலான மக்கள் கூட்டம் வந்தமை இதற்கு காரணமாக அமைந்திருந்தது. அதன் பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எதிராக பல எதிரான கருத்துக்களை ஆளும் தரப்பு மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் பலவும் ஏனைய சிலரும் முன்வைத்திருந்தார்கள். இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட சில உறுப்பினர்கள் பொதுவாக நடந்த விடயத்தை தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக தமிழக அரசு நிச்சயமாக சரியான ஒரு பாதுகாப்பை வழங்கி இருக்க வேண்டும், சரியான ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்திருந்தார்கள். இதற்கிடையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் 3 நாட்களுக்கு பிறகு ஒரு வீடியோ பதிவு செய்திருந்தார். அது மாத்திரமல்ல, மக்களை அதன் பின்னர் கடந்த வாரம் தொலைபேசி மூலமாக, அதாவது வீடியோ கால் மூலமாக அவர்களோடு பேசியிருந்தார், பாதிக்கப்பட்ட அதாவது உயிரிழந்தவர்களினுடைய குடும்ப உறுப்பினர்களோடு. இது இப்படி இருக்கும் போது இடையிலே சென்னை உயர்நீதிமன்றம், அதாவது ஹைகோர்ட் இந்த வழக்கை விசாரணை செய்திருந்தது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் விஜய் உள்ளிட்டவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அந்த வழக்குக்கு தொடரப்பட்ட அந்த வழக்கினை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்தியிருந்தது. அந்த விசாரணையானது தனி நீதிபதி ஒருவரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை. அதன் போது சிறப்பான ஒரு விசேட குழு கூட நியமிக்கப்பட்டிருந்தது தமிழக அரசினால். அந்த விசாரணை முழுக்க முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயாக இருக்கலாம், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சி உறுப்பினர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு எதிரான சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக நேரத்துக்கு வந்திருக்கணும், கூட்டத்திற்கு நேரத்துக்கு வந்திருக்கணும், சரியான இடத்தை ஒதுக்கு செய்திருக்கணும், அதே நேரம் நிறைய விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. அதாவது பிரசார கூட்டத்தில் இடம்பெற்ற போது அந்த பிரசார வாகனம் பறிமுதல் செய்ய வேண்டும் என்று பல விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. இதற்கிடையில் தமிழக வெற்றிக் கழகமானது நேரடியாக இந்த வழக்குக்கு எதிராக மனு தாக்கலை செய்திருந்தது உச்ச நீதிமன்றத்தில், அதாவது சுப்ரீம் கோர்ட்டிலே மனு தாக்கலை செய்திருந்தது. அதாவது அவர்கள் சொன்ன ஒரு விடயம்தான், தமிழகத்தில் இருக்கக்கூடிய போலீஸாக இருக்கலாம், புலனாய்வு பிரிவினர்களாக இருக்கலாம், அவர்கள் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த மனு தாக்கலை ஏற்றுக்கொண்ட உச்ச நீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட் இன்று ஒரு பதிலை சொல்லியிருக்கின்றது. அதாவது இந்த கரூர் விடயம் நேரடியாக இப்பொழுது சிபிஐக்கு மாற்றப்படுகின்றது. ஆக உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதியினுடைய கருத்து, அதை தாண்டி அவருடைய தீர்மானம் மற்றும் அமைக்கப்பட்ட விசேட குழு என அனைத்தையும் புறக்கணித்து தற்பொழுது நேரடியாக சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கின்றது இந்த வழக்கை. எனவே சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த வழக்கு நீதிபதிகளினுடைய விசாரணை, அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் தலைமையில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அதிலே 3 முக்கியமான ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருக்கின்றார்கள். இதிலே முக்கியமான ஒரு விடயம் தான், ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மூலமாக இந்த விசாரணை தொடர வேண்டும் என்று விஜய் தரப்பு கூட ஏற்கனவே கூறியிருந்தது. எனவே இந்த விசாரணையானது இப்பொழுது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, அதாவது தமிழக அரசினுடைய முன்னாள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் எதிர்ப்பை வெளியிட்டு வந்திருக்கின்றார்கள். இது இருக்கும்போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆதவ அர்ஜுனா இன்று ஊடகவியலாளர்களை சந்தித்து பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக அந்த துயர சம்பவம் பதிவான போது அந்த நிலைமையிலிருந்து நாங்கள் இன்னும் விடுபடவில்லை, அந்த இடத்தில் அந்த நேரத்தில் மக்களை சென்று சந்திப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்தாலும் கூட போலீசார் அதற்கு அனுமதி வழங்கவில்லை, அவர்கள் எங்களை அனுப்ப விடல அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் விஜய். அதாவது 30ஆம் தேதிக்கு பிறகு ஒரு பதிவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கின்றார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர். அதாவது நீதி வெல்லும் அப்படின்ற ஒரு பதிவை விட்டிருக்கின்றார். சார், நீங்க சன் டிவின்னு தெரியும், பேச விடுங்க, என்ன பேச விடுறதுக்கு என்ன எல்லாம் சொந்தம் இருக்கு எனக்கு. சோ நீங்க தடுக்காதீங்க. எங்களுக்கு 15 நாள் நாங்க பேசாம இருக்கிறோம். நாங்க உண்மையை சொல்லணும். காவல்துறை தான் எங்களை வரவேற்றாங்க. இது எந்த மாவட்டத்திலும் நடக்கல. அவங்க தான் வரவேற்றாங்க. அவங்க தான் திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்த காவல்துறையும் ரோப்பை கொண்டு போய் கொண்டு வச்சா எந்த இடத்துல நிப்பாட்டினாங்களோ அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க. தலைவரும் எல்லாம் கம்ஃபர்டபுளான்னு கேட்டுட்டு மேல இருந்துச்சு பேச ஆரம்பிச்சாரு. அப்படி தவறுகள் இருந்தா ஏன் காவல்துறை கரூர் மாவட்டத்தோட எல்லையிலேயே வரவேற்கணும்? நம்பர் 1 கொஸ்டின். அப்ப பேச ஆரம்பிக்கும் பொழுதே தலைவர் எப்பொழுதுமே மக்களை பார்த்து தான் பேசுவாரு. எங்க தண்ணி கேட்டாரோ அங்க தண்ணி அவர் கையாலே கொடுத்தாரு. எங்க ஆம்புலன்ஸ்
வழிவிடுன்னு சொன்ன அவரே சொன்னாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் நிலவில்லைன்னு சொல்லிட்டு அவர் பேச்சை முழுமையா கவனிக்காம மக்களை பார்த்துட்டு அமைதியா எவ்வளவு ஷார்ட்டா முடிக்க முடியுமோ ஷார்ட்டா முடிச்சுட்டு கிளம்பணும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த இடத்தை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்தாங்கிறதுக்கான ப்ரூஃபை நாங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட நாங்க கொடுப்போம். ஏன்னா எங்களுக்கு ஏன் தமிழக அரசு மீதோ தமிழக அரசு மீது என்கொயரி மீதோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா, இந்த இஷ்யூ நடந்த பிறகு எல்லாரும் சொல்ற மாதிரி இவங்கெல்லாம் ஓடிட்டாங்க, அது அல்ல. எங்களுடைய மொபைல் நெட்வொர்க்கை செக் பண்ணலாம். கரூரோட பார்டர்ல நானும் பொதுச் செயலாளர் நிர்மகுமார் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம். காவல்துறை வர வேணாம், வந்தா கலவரம் வரும், நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க. அதையும் நாங்க தாக்கல் பண்ணுவோம். ஒரு திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுதே ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் ஒட்டுமொத்த கட்சியையும் தடியடி நடத்தி ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகள் மாதிரி யார் அடிச்சு அனுப்பிச்சாங்கிறத நாங்க பதிவு பண்ணுவோம். முதல் 3 நாள் 4 நாள் என்ன செய்யணும்னே தெரியாது. ஏன்னா எங்களுக்குள்ள இன்னும் ஒரு மனிதாபிமானம் இருக்கு. எங்களுடைய உறவுகள் இறந்த பிறகு இப்ப என் வீட்டுல ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு அக்காவோ இறந்தா நான் மீடியால முன்னாடி நாங்க பேசிட்டு இருக்க மாட்டோம், உண்மையை சொல்லிட்டு இருக்க மாட்டோம்.